வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காகவும் மக்களின் தேவைக்கும் சேவைக்கும் மட்டுமே மக்கள் மன்றத்தின் மூலமாக இன்று ஒரு அறிக்கையை நான் கொடுக்க இருக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த அறிக்கை கொண்டு போய் சேர்க்கிறதும் சேர்க்காததும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. கண்டிப்பாக போய் சேரும் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நாடு நலம் பெற வேண்டுமென்றால் இதை செய்யுங்கள். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நாம் இப்போ ஃபோன் பேசும்போது முன்பெல்லாம் ஒரு நம்பருக்கு நம்ம அடித்தோம்னா மற்றவர்களை கூப்பிட சொல்லி ஃபோன் பேசுவோம். யாரிடம் பேச நினைக்கிறோமோ அவர்களிடம் மட்டுமே பேசுவோம். பின் வேறு யாராவது நமக்கு சொந்தங்கள் தேடினால் தம்பிகிட்ட கொடு, அண்ணன்கிட்ட கொடு, தாத்தாட்ட கொடு, பாட்டிகிட்ட கொடு, ஆச்சிட்ட கொடு, அவங்கள்ட்ட கொடு, இவங்கள்ட்ட கொடுன்னு சொல்லி பேசிக்கொண்டு இருந்தோம். இதையெல்லாம் ஒரு சிறப்பு. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு வண்டி. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தின் டிஜிட்டல் இந்தியா, அந்த டிஜிட்டல் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நபரை ஃபோன் கால் மூலமாக அழைக்கிறேன். அப்போ நான் அழைக்கும்போது என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் மற்றவரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன் அவரிடம். அப்போ உடனே அவர் எனக்கே தெரியாமல் அந்த நான் யாரை பற்றி குறை சொல்லுகிறேனோ, நல்ல விதமாக சொல்கிறேனோ, கெட்டதாக சொல்கிறேனோ, இது ரெண்டாவது பட்சம், அந்த நபருக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக எனக்கு தெரியாமல் ஃபோன் பிடிக்கிறார். அப்போது இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நல்லது மட்டும்தான் நடக்க வேண்டுமே தவிர ஏன் கெட்டது நடக்கிறது என்று கேட்டால் யாரிடம் நான் கேட்கிறது? தமிழக அரசிடமும் மத்திய அரசிடம் மட்டுமே நான் இதை தொலைத்தொடர்பு மூலமாகவும் இதை நான் குறையாக சமர்ப்பிக்கிறேன். இதனால் பிரச்சனைகளும் அதிகமாக வருகிறது. இதன் தொலைநோக்கு பார்வையுடன் நம் இந்தியா, தமிழ்நாடு வளர வேண்டும் என்று எல்லாரும் அரசியல் ரீதியாகவும் எல்லா அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சமூக ஆர்வலர்களிலிருந்து பத்திரிகை நண்பர்களிலிருந்து எல்லாருமே பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்போது இப்படியெல்லாம் செய்கிறார்கள். யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ இதற்கு அவர்களிடமே நாம் ஃபோன் போட்டு பேசிடலாமே. இவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. ஒரு மனதில் உள்ள ஒரு குறையோ ஒரு ஆதங்கத்தையோ ஏதாவது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, ஆனால் அந்த உரியவருக்கே அவங்க கான்ஃபரன்ஸு காலில் ஏற்கனவே போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம போய் பேசவும் அவர் கேட்டுறதாரு. சில பேர் ஆத்திரத்தில் ஒரு சவுண்டு, டேய் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வந்துடுது. போய் அப்படிங்கிற மாதிரி சவுண்டெல்லாம் ஆக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போது இதுக்கு காரணம் யார்? அப்போது நல்லது, அதாவது ஒரு டீம் ஒர்க்குன்னு ஃபாலோ பண்ணதுக்காண்டி தான் இதை கொண்டு வந்தது இந்திய அரசாங்கம். அதாவது ஒருவராக ஜெயிக்க முடியாது, ஒரு டீமாக இருந்தால் தான். ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கபடி டீமில் எத்தனை பேர் இருக்கணும், அதே மாதிரி கிரிக்கெட்டில் ஒரு டீம் இருக்கணும். இப்படி எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு டீமாகவே இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும். நாம் மட்டுமல்ல, இந்திய அரசாங்கம் உட்பட உலகமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணினா மட்டும்தான் முடியும். 4 கால் முளைச்ச கட்டில் இருக்கும்போது அந்த ஒரு நாள் தூக்க முடியாது இல்லையா? அவன் இறந்தாலும் அந்த 4 பேர் தேவைப்படுது பார்த்தீங்களா? 1 மேன் ஆர்மி அல்ல, 4 மேன் ஆர்மி தேவைப்படுகிறது. ஆக அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு நூதனமான முறையில் பல பேர்களின் சாம்ராஜ்யத்தை உடைக்கிறது. சதி மூலமாக சிதைக்கிறார்கள். அந்த சிதையில் இருந்து வெளிவர நீங்களாகவே நல்லவராக மாறுங்கள். நல்லவராக நடிக்காதீர்கள். நடிப்பதற்கு எல்லாருமே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அங்கிட்டலாம் போக வேண்டாம். அதாவது நல்லதை செய்யுங்கள், நல்லதை விதையுங்கள், நல்லதே முளைக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, அதைத்தான் சொல்லுகிறது. இந்த மாதிரி நம்ம வள்ளுவர் பிறந்த நாட்டில் திருவள்ளுவர் திருக்குறள் இருக்கிறது. அந்த குறள்களிலே நாம் எப்படி வளர்கிறோம், எப்படியெல்லாம் இருக்க பழகுகிறோம், எப்படி யாரிடம் பேச வேண்டும், எப்படி ஒரு பாங்கு,
எப்படி பேச வேண்டும், அறைமுறைகள் எல்லாமே சொல்லி தந்திருக்கிறது. அந்த குறளின் மூலமாக அந்த குறளையும் படித்துவிட்டு இப்படியும் படித்தவர்கள் முதல் படிக்காதவர்கள் வரை இந்த தவறுகளை செய்து வருகிறார்கள் முதலில். ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் நினைத்தால் மட்டுமே இதற்கு பகிரங்கமாக ஒரு அறிக்கை விட வேண்டும். சட்ட ரீதியாக இதற்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் முதலில். இல்லை என்றால் இது முளையிலேயே கிள்ளி எறிந்தால் மட்டுமே இந்த பிரச்சனையிலிருந்து சமாளிக்க முடியும். இல்லை என்றால் இது ஒரு செயின் நெட்வொர்க் மாதிரி போய்கொண்டே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக ஆகிறதும் அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை சரி செய்கிறது தமிழக அரசும் மத்திய அரசும் மட்டும் நினைத்தால் மட்டுமே இதை சரி செய்ய முடியும். ஆகவே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு எனது தாழ்மையான கோரிக்கையை வைக்கிறேன். இதன் மூலம் இந்த பிரச்சனையை சுகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்கிறது வாசகன் ரிப்போர்ட்டர் ஆகிய நான் நெல்லை மாவட்டத்திலிருந்து எஸ். பழனி வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.